அப்படின்னா நீ குடுறான்னு அவங்கிட்ட கேட்டவுடனே அவன் இப்பதான் கரும்பவே ஆரம்பிச்சிருக்கான். நீ குடுறான் அப்படின்னு அவங்கிட்ட கேட்டவுடனே அவன் என்ன பண்ணா, இந்த அம்மா கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தா. இந்த சின்ன பையனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவன் இங்க இருந்து மா கேட்கறான் பாரு, அண்ணன் கேட்கறான் அப்படின்னு இவன் அழுதான். உடனே அவன் அம்மா உள்ள இருந்து வந்தா, என்னடா 2 பங்கு வச்சு அவனுக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன்ல, உன் பங்க சாப்பிட்டு ஏன் அவங்ககிட்ட கேட்கற அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லல. நேரம் இப்படி வீட்டுக்குள்ள திரும்பி பார்த்தா மேசை மேல ஒரு ஸ்கேல் கிடந்தது. அந்த ஸ்கேலை எடுத்துட்டு வந்து இந்த சின்ன பையன் இருக்கான்ல அவன் கையில கொடுத்து அவன் பங்க தின்னுட்டான்ல, இனிமே கேட்டான்னா நீ இதை வச்சு அடிடா அவன்டான். யார் கையில? இந்த 4 வயசு பையன் கையில ஸ்கேலு. அவன் கேட்டான் இதை வச்சு அடி அப்படின்னு கொடுத்துட்டு அவ போயிட்டான். இது எப்படிப்பட்ட தாக்கத்தை மனசுல உண்டாக்கிட்டு பாருங்க. இப்படியே இந்த புள்ள வளர்ந்து பெருசா வந்து என்ன ஆயிட்டு, மனசுல கடைசியில என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு அவன் வந்தான்னா, பாகம் பிரிக்கிற சூழ்நிலை வரும்போது எனக்கு கேட்டது நீ தரலைன்னா உனக்கு அடி உதவுதான். இந்த கையில ஸ்கேலை கொடுத்துட்டால, கொடுத்து உன் பங்க கேட்டான்னா அடிடா அப்படின்னு அவ தாயார் சொல்லி கொடுக்கறது இப்படியா சொல்லி கொடுப்பா? 7 வயசு பையன் சாப்பிட்டுட்டு 4 வயசு பையன் கிட்ட கேட்டாலும் அந்த அம்மா பொறுமையா இருந்தான்னா வந்து சொல்லி கொடுத்துருப்பான். டேய் உனக்கு ஒரு பங்கு கொடுத்தேன் சாப்பிட்டு இல்லை, தம்பி சாப்பிட வேண்டாமாடா, அவன்கிட்ட போய் கேட்குற அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும். அந்த தம்பிகிட்ட சொல்லணும், பாவன் நான் மன்னன் தானேடா, கொஞ்சம் கொடுறா, சாப்பிட்டு போறான்டா, நாளைக்கு நிறைய வாங்கி தரேன், கொஞ்சம் போல் கொடுத்துரு அப்படின்னா அந்த தம்பிக்காரன் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவான். அப்பவுமே அவனுக்கு மனசுல தோணும், ஓ நம்ம அண்ணான்னா அவனுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம தம்பினா அவனுக்கு கொடுக்கணுங்கிற பரிவையும் அன்பையும் தாயார் ஊட்ட வேண்டாம். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவன் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கேட்டானா அடிடான்னு சொல்லி கொடுத்தான்னா கடைசி வரைக்கும் இதிலே தான் வளருவான். அப்ப அந்த அண்ணா தம்பிங்கிற அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, அந்த பரஸ்பரம் இருக்கிறதே அது குறைஞ்சு போடும். எவ்வளவு அருமையான குழந்தைகள் பாருங்கள். ராமன் என்ன, பரதன் என்ன, லக்ஷ்மணன் என்ன, சத்ருகன் என்ன, ஒரே மாதிரி தியாகசீலர்களா இருந்தார். இல்லைன்னா எங்க அண்ணனை அழைச்சுக்கிட்டு வந்து அரசாட்சி பண்ண வைப்பேன்னு சங்கல்பம் பண்ணுவானா பரதன்? காட்டுல போய் அழைச்சுக்கிட்டு வந்து எங்க அண்ணா தான் முடிசூடி அரசாட்சி பண்ணணும்னு முடிவோடு இருக்கிறான் பரதன். சாம்ராஜ்யத்தை இந்த பரதனுக்கு வாங்கறதுக்கு என்ன பாடுபட்டா கைகேயி. இப்ப இவன் காட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றானே, அப்ப சொல்லலாம்ல, காட்டுக்கெல்லாம் நீ ஒண்ணும் போய் அவனை கூட்டிட்டு வந்து அரசாட்சி பண்ண வைக்க வேண்டாம், உனக்கு தான் சாம்ராஜ்யம், நீ அரசாட்சி பண்ணு அப்படின்னு சொல்லணும் இல்ல. ஒரு வார்த்தை கிடையாது. ஏற்கனவே பரதன் முதல்ல அவன் கோபத்தை பூரா வெடிமலை மாதிரி வெடிச்சு சிதறி காட்டிட்டான். இதுக்கு மேல ஒரு வார்த்தையும் பேச முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. பேசாம இருந்தா, அப்பவும் சில மாதிரி ஆயிட்டா கைகை, பேசாம இருந்தா, ஒரு வார்த்தையும் சொல்ல. இவன் காட்டுல போய் ராமரை அழைத்து கொண்டு வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதில் பரதன் முனைப்பா இருக்கிறான். அங்க 3 பேரும் காட்டை தாண்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் போறாங்க. இந்த காட்டுக்குள்ள நடந்து போனாங்க. நல்ல காலை பொழுது, அப்படியே சூரியன் மெல்ல மேலெழுந்து வாரான். நிர்மலமான காற்று, அழகான பச்சை பசேல்னு எங்க பார்த்தாலும் புல்வெளிகள், பார்த்தாலே அந்த கானகம் அவ்வளவு பசுமை நிறமா இருக்கா. ராமர் அப்படியே நடந்து போறாரா, அவரோட சீதை போறா, பின்னால லக்ஷ்மணர் நடந்து போறார். அந்த வானத்து சூரியனுடைய ஒளி அப்படியே வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மேல விழுதான். ராமனுடைய மரகத வண்ணமான மேனியில அந்த சூரிய ஒளி விழுந்து அந்த காடெல்லாம் தகத்தகாயமாக பச்சை ஒளியில் திளைக்கிறதாம். பக்கத்துல போறா சீதை. இந்த பெண்ணுக்கு இடை இருக்கா இல்லையான்னு சொல்ற மாதிரி துவண்டு கொடி போல் நடந்து அவ போறா. செக்கச்சவேர்னு செம்மலை மாதிரி கூட இளைய பெருமாள் போற. நடந்து போற காட்சியை வர்ணித்தான் கம்பன். சொன்னான், இந்த பேர் அழகை என்னால சொல்ல முடியலையேன்னு சொன்னான். அது ஒரு அபூர்வமான பாட்டு. இவ்வளவு அழகான இந்த பேரழகை, ராமனுடைய அழகை, இலக்குவனுடைய அழகை, சீதையினுடைய அழகை, இந்த அழகை என்னால வர்ணிக்க முடியலையேன்னு ஒரு அபூர்வமான பாட்டு. சூரிய ஒளியையே தனக்கு உள்வாங்கி கொண்டு தன் மரகத மலை போன்ற மேனியிலிருந்து பொங்கி வருகிற ஒளியினால் கானகத்தையே நிரப்பிக்கொண்டு ராமன் நடந்து போனான் என்ற அபூர்வமா பாடிய பாட்டு. வெய்யோனொளி தன்மேனியின் விரிஜோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இழையானோடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அபூர்வமான கம்பன் பாட்டு. இதுல அவன் சொல்ல முடியலையா, அந்த அழகை சொல்ல முடியலையா. அந்த அழகை சொல்ல முடியாததுனால கம்பன் சொன்னான், ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். என்னால் சொல்ல முடியலையே.
இந்த பேரழக வர்ணிக்கிறதுக்கு என்னால முடியலையே, இதுக்கு மேல எனக்கு வார்த்தை இல்லையே. அந்த ராமனுடைய மேனியை நான் என்ன சொல்லுவேன்? மை என்று சொல்லவா, மறி கடல் என்று சொல்லவா, மழை முகில் என்று சொல்லவா என்கிறான் பாருங்கள். எவ்வளவு அருமையா சொன்னான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. நம்ம விமர்சன கர்த்தாக்கள் இந்த பாட்டை அப்படி ரசிச்சு ரசிச்சு, அந்த மேனி மை வண்ணம், அஞ்சன வண்ணன் தானே, அஞ்சன வண்ணத்தில் இருக்கிறவன் ராமன். அதனால மை வண்ணம், பராக வண்ணமான இல்லையா ராமனுக்கு, அதனால மை வண்ணம்னு சொல்லிட்டானா கம்பன். சரி, மை வண்ணம்னு சொல்லிட்டோம். மை கருப்பா தான் இருக்கும், அந்த கருப்புல ஒரு அழகு இருக்கு. ஆனா மைக்கு ஒளி கிடையாது இல்ல, கருமையான மை ஒளி கிடையாது. அதனால மை என்று சொன்னவன் ஒளியோடு கூடிய கருமையை சொல்லுவோம்னு மரகதம்னா, ஒளியோடு கூடிய மரகதத்தை சொன்னான். மரகதத்துக்கு கருமை நிறமும் உண்டு, ஒளியும் உண்டு. அப்புறம் நினைச்சா ஒளி வீசக்கூடியதுதான், ஆனால் அதுல தன்மை கிடையாது, குளிர்ச்சி வேணும் இல்ல. அப்ப அதையும் சேர்த்து சொல்லுவோம்னு மழை முகிலோன்னா. மையோ மரகதமோ மறி கடலோ, ஜலசமுத்திரம் மறி கடலோ மழை முகிலோன்னா, அதுல தன்மையும் குளிர்ச்சியையும் சேர்த்து உலகிற்கெல்லாம் தன்னுடைய தன்னழியை தரவல்லவனான ராமபிரான் அவனை சமுத்திரத்துக்கு உண்மையா சொல்றதா, இல்ல காலத்தோட பூமிக்கு இறங்கி வருகிற மழைக்கு உதாரணமா சொல்றதா, இல்ல காண்பார் நெஞ்சத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளுகிற மரகத ஒளிக்கு உண்மையாக சொல்லுவதா, இல்லை இந்த உலகமே நான் தான் என்கிற தத்துவத்தை உணர்த்தி கொண்டிருக்கிற பராக வண்ணமான திருநீல வண்ண மேனியை சொல்லுவதா, நான் எதை சொல்லுவேன் என்று மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையானன். என்ன பேர் அழகு, என்ன சொல்ல முடியலையா, கம்பனாலே சொல்ல முடியலையா ராமனுடைய அழகு. அருணகிரிநாதர் சொல்றாருல்ல, முருகனோட அழகு, முருகனுடைய பேர் அழகு என்னால் சொல்ல முடியலன்ட்டார் அருணகிரிநாதர். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருப்புகழ், என்னென்ன இருக்கு, இவ்வளவு பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் சொல்றாரு என்னால முருகனுடைய அழகை சொல்ல முடியலன்ட்டார். அப்ப சொல்லுக்கு எட்டாத பேர் அழகு, அதனால தானே சொல்லிட்டாரு. அந்த அழகை என்னால் சொல்ல முடியல. ஒருத்தன் கேட்டான், இத்தனை சந்த பாட்டு பாடியிருக்கீங்களே, அந்த முருகனோட அழகை கொஞ்சம் சொல்லுங்களே. அருணகிரிநாதர் சொல்ல, முருகனோட அழகையா, அந்த முருகனோட அப்பா இருக்கிறாரு இல்ல சிவபெருமான், பவளம்போல் மேனியில் பால்வண்ணீர், இனித்த முடைய எடுத்த ஒரு பாதம், குனித்த புருவம், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப், அதெல்லாம் சரிதான். முருகனோட அழகை சொல்லுங்கன்னா ஏன் சிவனோட அழகை சொல்றீங்க? சிவனே இவ்வளவு அழகு என்றால் அந்த திரிபுரத்தை எரிக்கிறதுக்கு ஒரு புருவத்தை நெரிச்சாராம் சிவபெருமான், அவ்வளவுதான். இங்க புருவத்தை நெரிச்ச உடனே அங்க திரிபுரம் எரிஞ்சு போச்சான். அப்ப எவ்வளவு பேரழகு பத்தியானார் அருணகிரிநாதர். கேட்டவன் சொன்னா அது எல்லாம் சரிதான், நீங்க முருகனோட அழக சொல்லுங்க. திருமாலை பார்த்திருக்கியா? பராக வண்ணமான திருநீல வண்ண மேனி, கண்ணுந்தாமரப்பூ, கையந்தாமரப்பூ, காலுந்தாமரப்பூ. திருமாலுடைய அழகு இப்ப எதுக்கு? முருகனை சொல்லுங்க. இந்த திருமாலோட மருமகன் தான் முருகன், மால் மருகன். ஈசனுடைய மகன் தான் முருகன். ஈசனே இவ்வளவு அழகு, திருமாலே இவ்வளவு அழகு, முருகன் எவ்வளவு அழகுன்னு நீ கற்பனை பண்ணிக்க போனார். அவன் சொன்னா அதெல்லாம் வேண்டாம், நீங்களா பார்த்து சொல்லுங்க. தேவாதி தேவர்கள் சூரிய பகவான் அழக சொல்ல முடியுமா? அவன் தேஜஸ் எவ்வளவு. சந்திர பகவானுடைய அழகு வர்ணிக்க முடியுமா? வாயு பகவான் வர்ணன், தேவாதி தேவர்களின் தலைவனான தேவேந்திரன், வானமண்டலத்தில் இருக்கிற தேவாதி தேவர்களின் அழக வர்ணிக்க முடியும், அவ்வளவு தேஜஸ். இது ஏன் சொல்றீங்க? இவங்கெல்லாம் வணங்குற தெய்வம் முருகன், இவங்கெல்லாம் இவ்வளவு அழகுன்னா அவங்க வணங்குற தெய்வம் எவ்வளவு அழகுன்னு பார்த்துக்க போடான்னார். அவன் சொன்னா நான் எல்லாம் ஒன்றும் போக மாட்டேன், உங்க வாயால எவ்வளவு அழகு முருகன் சொல்லுங்க, அது வரைக்கும் இடத்த காலி பண்ண மாட்டேன்ட்டான். உடனே அருணகிரிநாதர் சொன்னாரு, எனக்கு சொல்ல முடிஞ்சா நான் ஏன்டா இப்படி சுத்தி வளைக்கிறேன், அவர் அழக சொல்ல முடியாதுடா, அது வார்த்தைக்குள்ள அடங்குற அழகு இல்லடா, சொல்ல முடியாதுடான்னார். அந்த கேள்வி கேட்டவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் கேட்டான் சொல்ல முடியாதுன்னா பார்க்கவாவது முடியுமா அப்படின்னா, உடனே அவர் சொன்னார் பார்க்கணுங்கிறியா, முழு அழகையும் பார்க்க முடியாது, கோடியில ஒரு பங்கை வேணா பார்க்கலாம், அந்த பேரழகுல கோடியில ஒரு பங்கை பார்க்கலாம், வேணா என் கூட வா. எங்க அப்படின்னா திருச்செங்கோடுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வா, அவனுடைய பேரழகுல கோடியில ஒரு பங்கை பார்க்கலாம் அப்படின்னார். சரி சரி வாங்க போவோம் அப்படின்னா, அதையாவது பார்ப்போம்னா. அருணகிரிநாதர் சொன்னார், கோடியில ஒரு பங்கு அழக பார்க்கறதுக்கு இப்படியே வந்துடாத, முதல்ல பிரம்மாட்ட போ, ஒரு 4000 கண்ணை கடனா வாங்கிட்டு வா, ஒரு 4000 கண்ணை கடனா வாங்கிட்டு வந்தேன்னா கோடியில ஒரு பங்கு அழக திருச்செங்கோட்டில் போய் பார்க்கலாம். அப்ப அவனுடைய பேர் அழகின் எல்லை எது?
எப்படி கற்பனை பண்றாரு பாருங்கள் அருணகிரிநாத. அபூர்வமான அலங்கார பாட்டு. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானோருக்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே இந்த நான்முகனே என்றார். ஆனா பிரம்மா, எனக்கு 4000 கண் இல்லையே, முருகனுடைய அழகை என்னால எப்படி நான் பருகுவேன்? அப்போ 4000 கண் இருந்தாலும் பருக முடியாத பேரழகு. அதுல அருணகிரிநாத பெருமான் இந்த பேரழகை என்னால வர்ணிக்க முடியலையேங்கிற ஏக்கம் இல்லையா துணிக்கிறது அருணகிரிநாதருடைய வாசகத்துல. வர்ணனைக்கு எட்டாத பேரழகு. இந்த பாட்டை சொல்லும் போதெல்லாம் அதேதான் கம்பனுக்கு. ராமனுடைய பேரழகை அவனால வர்ணிக்க முடியவில்லை. எப்பேற்பட்ட கற்றாரின் இதயத்தை களிப்படைய செய்கிற கம்பன் கவிதையால கூட பேரழகு வாய்ந்த ராமபிரானின் வடிவழகு முழுவதையும் வர்ணிக்க இயலவில்லை. எந்த மானுடனுடைய எந்த மொழிக்குள்ளேயும் எந்த மானுடனுடைய வாசகத்திற்குள்ளேயும் அடைபட்டு நின்று விடாத அபூர்வமான பேரழகை உடையவன் ராமன். அதனாலதானே கம்பனுக்கு அந்த ஏக்கம் துணிக்கிறது பாருங்கள். இந்த பாட்டை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். இந்த தீபாவளி பண்டிகை வரும், வீட்டில் என்னென்ன பலகாரம் பண்ணுறதுன்னு நம்ம வீடுகளில் ஒரு வட்டமேச மாநாடு நடக்கும். ஒரு மாநாடு போட்டு ஒரு முடிவு பண்ணுவோம், என்ன பலகாரம் செய்யறது. உடனே அம்மா சொல்லுவா, போன வருஷம் இப்படித்தான் அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லி ஏகப்பட்ட செலவை இழுத்து விட்டுட்டீங்க, இந்த வருஷம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தான் கடையில் விற்கிறாங்களே, போய் எல்லா ஸ்வீட்லையும் வாங்கி வச்சு சாமியை கும்பிட்டு போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு அவள் தீர்மானம் பெரிய தீர்மானமாக போட்டான். அடுத்த ஆள் சொல்லிச்சு பக்கத்தை, நல்லா இருக்குமா, ஒரு நல்ல நாள் பொழுதுமா கடையில் வாங்கி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 2 பலகாரமாவது நம்ம வீட்டில் செய்ய வேண்டாம். இப்படி ஒரு ஆள். இப்படி எல்லாம் ஒரு மாநாடு நடக்குது தீபாவளி பலகாரத்துக்கு. கடைசியில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, என்னன்னா அடுத்த நாள் சஷ்டி விரதம் வந்துடுது. அதனால இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்வீட்டை உடனே சாப்பிட முடியாதுல்ல, ஒரே நாளில் சாப்பிட முடியுமா? தீபாவளி அன்னைக்கு தான் நம்ம ஸ்வீட்டுன்னா ஓடிடுவோமே, யாரை பார்த்தாலும் ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு தீபாவளி அன்னைக்கு சாப்பிட மாட்டோம். அப்புறம் 5-6 நாள் கழிச்சு தான் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்போ அந்த தீபாவளிக்கு ஸ்வீட்டு இந்த வட்டமேச மாநாட்டில் முடிவு பண்ணிட்டாங்க, என்னன்னா ஒரு வாரம் கெட்டு போகாத ஸ்வீட் ஏதோ அதை செய்யுங்க, அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு மீதியை பத்திரமா வைங்க, சஷ்டி முடிஞ்ச எல்லாம் சாப்பிடலான்ட்டாங்க. ஆக திட்டம் போட்டாங்க, கெட்டு போகாத ஸ்வீட்டாக செய்யறதுன்னு செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்டது போக அந்த அம்மா பார்த்தா மீதியை டப்பாவில் அடைச்சி ஜாங்கிரி மேலே வச்சுட்டான். பலகைக்கு மேலே இருக்கு. இந்த வீட்டில் எறும்பு கூட கண்டுபிடிக்காது ஸ்வீட் எங்கே இருக்குன்னு. சின்ன குழந்தைகள் நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. டப்பால் அடைச்சா அவள் பத்திரமா ஜாங்கிரி மேலே இருக்குன்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. அது இருந்தது. சஷ்டி விரதம் வந்துட்டு அந்த வீட்டில் உள்ள சின்ன குழந்தையோட கவனம் பூரா அந்த ஜாங்கிரி டப்பாலே இருக்கு. இது எப்படிரா எடுக்கிறது, எப்படி சாப்பிட்றது? குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிடும்போது இல்லாத சந்தோஷம் அவங்களா எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அந்த குழந்தை பார்த்துச்சு, சரி சரி நம்ம அம்மா ஏற்று விட்ட அம்மா கூட பேச போயிட்டா, விடிஞ்சுதான் வருவா, என்னமோ வரமாட்டா, அங்கே பேச போனால் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பா, இதான் நம்ம ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு இந்த குழந்தை போய் அதுக்கு எட்ட மாட்டேங்குதே. ஒரு 6 அடி உயரத்தில் இருக்கு பலகை, டப்பாவை எப்படி எடுக்க முடியும்? அதை திறக்கணும், எடுக்கணும், சாப்பிடணும். இந்த குழந்தை போய் என்ன பண்ணிச்சு, நேராக வீட்டில் உள்ள ஒரு ஸ்டூலை தூக்கி கொண்டு போட்டுச்சு. போட்டால் அந்த ஸ்டூல் மேலே ஏறி அந்த டப்பாவை எடுக்கலான்னு பார்க்குது. பார்த்தா இந்த 2 அடி உயரம் குறைஞ்சிருக்கே தவிர இன்னும் 4 அடி இருக்கு. எப்படி எட்டும்? ஆகா, ஜாங்கிரியே மேலே உட்காந்துருக்கியே, எட்ட மாட்டேங்கிறியே, இன்னும் 4 அடி இருக்கிறியே. டொபக்கன்னு குதிச்சுது. பெரிய ஸ்டூலுக்கு மேலே சின்ன ஸ்டூலை தூக்கி போட்டு அது மேலே இருக்கு. அது மேலே ஏறி பார்த்தா அதுவும் எட்ட மாட்டேங்குது. அதுக்கு மேலே என்ன செய்யலான்னு பார்த்தா அவங்க தாத்தா தேவாரம் படிக்கிறதுக்கு ஒரு பலகை வச்சிருக்காரு, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அதை தூக்கி போட்டுச்சு. அந்த பலகைக்கு மேலே ஏறிட்டு இப்போ அந்த டப்பாவை எடுக்கிறதுக்கு கையை நீட்டுனா அந்த டப்பாக்கும் கைக்கும் இடையில ஒரு 4 அடி தான் இருக்கு இடைவெளி. ஆனா டப்பா எட்ட மாட்டேங்குது. இவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. எப்படி? மாலோன் மருகன் மன்றாடி மைந்தன் வானோருக்கு மேலான தெய்வன், எப்படியே மேல மேல போக சேலார் வயல்பொழில் செங்கோடனை சென்று கண்டுதோட 4000 கண் படைத்திலனேன்னு சொன்ன மாதிரி படிப்படியா மேல போயாச்சு. 4 படி போயாச்சு. அதுக்கு மேலேயும் எட்ட மாட்டேங்குது. இவ்வளோ முயற்சி பண்ணியும் ஜாங்கிரியை சாப்பிட முடியலையேன்னு ஒரு குழந்தையோட ஏக்கம் எப்படி இருக்கும்? அத மாதிரி இவ்வளவு தமிழ் படிச்சோம் ராமனுடைய அழகை வர்ணிக்க முடியலையேன்னு கம்பனுக்கு ஏக்கம். ஒவ்வொரு ஸ்டூல்லையா ஏறி நின்ன குழந்தை மாதிரி தானே அவன். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ அதுக்கு மேல எட்டி பிடிக்க முடியல. ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான்.
எடுத்து சாப்பிட முடியலையேங்கிற ஏக்கத்துல உண்டான குழந்தையோட மனோநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ராமனுடைய பேரழகை வர்ணிக்க இயலவில்லையே என்கிற மனோநிலை கம்பனுக்கு. காட்டுல நடந்து போகிறார்கள். கானகமே பசுமை வண்ணமாக இருக்கிறது. அந்த கானகம், ராமன் காட்டுக்கு போயிட்டானேன்னு எல்லாருக்கும் கவலை. ஆனால் காட்டுல இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் ஆகா நமக்கு அபயம் அழிப்பதற்கு ராமன் வந்து விட்டானேன்னு மகிழ்ச்சி. 14 ஆண்டு காலம் நம்மோட ராமன் இருக்க போறான்னு அவங்களுக்கு மகிழ்ச்சி. அயோத்தி மாநகரத்து மக்களுக்கு ராமர் காட்டுக்கு போயிட்டாரேன்னு வருது. அந்த கானகத்துல வந்து தானே காட்டுக்குள்ள நடந்து போகும். கங்கை யாரு அப்படியே பாய்ந்து ஓடும். ஆற்றினுடைய கரையில தபோவனர்கள்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க ராமரை சுத்தி. இந்த வனத்துல உள்ள முனிவர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரே நாம மந்திர முழக்கமா இருக்கு. எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி உட்கார்ந்துருக்கார். ராமர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ராமர் சீதையும் இருக்கிறாங்க. ராமர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல லக்ஷ்மணர் உட்கார மாட்டார். இந்த தபோவனர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க. லக்ஷ்மணர் போய் அந்த ஓரமா அவர்களுக்கெல்லாம் முன்னால தனியா ஒரு இடத்துல லக்ஷ்மணர் போய் நின்றுட்டு இருக்கார். கங்கை ஆற்றினுடைய கரை. இந்த காட்டுக்கு போகணுமானா அந்த கங்கையை தாண்டி அப்பால போய் வாசம் பண்ணணும். அந்த கங்கையில் நாவாய் ஓட்டுகிற வேட்டுவன், 1000 நாவாய்களுக்கு சொந்தக்காரனான கங்கை கரை காதலன் என்று அழைக்கப்படுகிற குகன். அந்த கரையில ஸ்ருங்கிபேரம்னு ஒரு சின்ன ஊர். இந்த ஸ்ருங்கிபேரம் என்கிற ஊரிலிருந்து அரசாட்சி செய்கிற வேட்டுவர் தலைவனான குகன். அவன் எப்படி பாருங்கள், காந்தம் இரும்ப கவர்ந்து இழுத்த மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிரசன்னம் ஸ்ருங்கிபேரத்து நாவாய் வேட்டுவனான குகனுடைய மனசு அப்படியே பற்றி இழுத்திருக்கிறது. அதனால ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிறான் குகன். அப்படியே வந்தான். ராமா 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 என்று அபூர்வமான திருநாமம் தபோவனர்கள் எல்லாம் முழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாமா அவன் நாவாய் ஓட்டுறவன். கங்கையில வந்தவன் பார்த்தான், இந்த கூட்டத்துக்கு வழியே லக்ஷ்மணர் நின்று கொண்டிருக்கிறார். வந்தவன் அப்படியே உடம்ப குறுக்கி கைய கும்பிட்டு உடம்ப வளைச்சு வாய் புதைத்து லக்ஷ்மணரை பார்த்து சொல்றான், தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நான் அடியேன் என்றான். தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன்னா லக்ஷ்மணர் உள்ள போய் ராமர்கிட்ட, தோ ஸ்ருங்கிபேரம் நாவாய் வேட்டுவன், இந்த பகுதியில கங்கையில் ஓடம் ஓட்டுகிற வேட்டுவன். ராமர் அவனை அழைக்கிறார். இந்த குகன் பார்த்தான் பாருங்கள். ஒரு வரி சொன்னா கம்பன் என்னன்னா, இந்த குகனே சொல்றான், நான் எப்ப ராமனை பார்த்தனோ அந்த பார்த்த கண்ணை அவனால எடுக்க முடியலையா. இருகிலா கல்வனே ஞான்னா, அந்த பார்த்த கண்ணை அவனால ராமருடைய திருமேனியை விட்டு இந்த கண்ணை எடுக்க முடியலையா குகனால. பார்த்த மாத்திரத்தில் அவனை அறியாமல் அவனுடைய மனதில் பெருகி வந்த உருக்கம் சாமானியமானது கிடையாது. அப்படியே உருக்கம். அவனோட வழிபடு கடவுளா இருந்தவர் குகனுடைய வழிபடு கடவுள் யார்? வழிபடு கடவுள் ஸ்ருங்கிபேரத்து முருகன். இந்த ராமரை தரிசனம் பண்ணினான் பாருங்கள். இந்த 2 எழுத்து நாம குகனுடைய மனசுக்குள்ளேயும் ஆழமா ஒரு இடத்தை பிடிச்சு, ராமா 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 என்று பேச்சும் மூச்சும் அத்தனையும் ராமனாக இருந்தார். அதனால்தானே குகனோடும் ஐவரானோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு உயர்வு கிடைத்தது. அதனால்தான் நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிறார்கள், கைலாசத்துல பனி படர்ந்து இருக்கு. இமாச்சலத்துல இப்படி சூரிய ஒளி பட ஆரம்பிச்ச உடனே அந்த பனி உறைஞ்சிருக்கிற பனி கட்டி அப்படி லேசா அந்த உறைஞ்சிருக்கிற பனி கட்டியானது நகர்ந்து ஒரு சின்ன பனி கட்டி, அந்த பனி கட்டி நகர்ந்து மலை முழுசும் பனியா இருக்கே, அந்த மலையில இருக்கிற மேல் பாகத்தில் இருக்கிற பனி உருக ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன பனி கட்டியானது அதுல இருந்து தனியா பெயர்ந்து அப்படியே அந்த மலை மேல அப்படி மெல்ல வழுகி இப்படி சறுக்கி கீழே ஓடி. ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை சொல்ல போனா ஸ்லைடு. அப்படி ஸ்லைட் ஆகி ஓடி வருது. அந்த ஒரு சின்ன பனி கட்டி வந்து இந்த மேல இருக்கிற பனி உருகி கீழே தண்ணியா ஓடுது இல்லையா, இந்த பனிக்கட்டி மேல இருந்து அப்படி ஸ்லைட் ஆகி மெல்ல வந்து இந்த தண்ணியோட சேர்ந்து தன் உருவத்தை இழந்து அதுவும் தண்ணீராக மாறி தண்ணீரோடு தண்ணீராக கலந்து விடுவது. ராமன் என்கிற ஞான மலையை பார்த்தான் குகன். ஒரு சின்ன பனிக்கட்டி சூரிய ஒளியில உருகி ஓடி வந்து நதியில நீரோடு நீராய் கலந்தது போல் ராமரிடத்தில் சங்கமமாகி விட்டான். அவனுடைய ராம பக்தி சாமானியமானது அல்ல. பக்தியும் தொண்டும் வேறு வேறா? பக்தியும் தொண்டும் வேறு வேறு அல்ல. கைங்கரியமும் பக்தியும் வேறு வேறா? இரண்டும் வேறு வேறு அல்ல.
பரோபகாரமும் பக்தியும் வேறு வேறா? இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ராமனோடு அப்படி பார்த்த உடனே ஐக்கியப்பட்டு போனான். ஈர்கிலா கழுவனே ஞான். அதான் ஆழ்வார்கள் பாடினாங்க. ஒரு ஆழ்வார் பாடினார், கிருஷ்ணா நீ வெண்ணெய் அலைஞ்சி சாப்பிட்ற காட்சியை பார்த்த கண்ணால இந்த உலகத்துல எதையும் பார்க்கப்படாதுங்கிறார் ஒரு ஆழ்வார். அந்த ஒரு காட்சியே போதும், அதை பார்த்த கண்ணால லோகத்துல வேற எதையும் பார்க்க வேணாம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மற்றொன்றினை காணாவேன்னார். இதை பார்த்த கண்ணால பூமியில நான் எதையும் பார்க்க வேண்டாம். வந்தான், எல்லாம் தபோவனர்களா உட்கார்ந்துருக்காங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இவன் நாவாய் ஓட்டுறவன் கங்கையில அந்த தண்ணிக்குள்ளேயே ஓடம் ஓட்டி இந்த உடம்புல எல்லாம் இந்த மீன் வாடை அடிக்குது. இங்க தபோவனர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிற இடம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும் பாருங்கள். அத்தனையும் அவ்வளவு அமைதியான ரம்யமான அந்த காட்டுக்குள்ள தபோவனர்களா உட்கார்ந்து நாம சொல்லிட்டு இருக்கிற புனிதமான இடத்துக்குள்ள உடம்புல மீன் வாடை அடிக்குது. அங்கேருந்து வந்திருக்க அந்த நாவாய் வெட்டுவன் வந்தவன் என்ன சொல்றான் பாருங்க, சுத்திலும் தபோவனர்கள் ராமபிரானின் அடி தொழுது அவன் சொன்னான், தேனும் மீனும் கொண்டாந்துருக்கான். சுத்தி தபோவனர்களா இருக்காங்க, தேனும் மீனும் கொண்டாந்துருக்கான் ராமருக்கு. கொண்டு வந்த பொருள் என்னன்னு பார்த்து அனுகிரகம் பண்ணுபவன் அல்லவே பரம்பொருள். அதனால நீ பரிவினால் கொண்டு வந்தது என்பதனால் ராமபிரான் பயன்படுத்திய வார்த்தை, இந்த காணிக்கை பொருளை நீ பரிவினால் கொண்டு வந்தாய், ஆகவே இது பவித்திரம் என்றான் ராமபிரான். இது பவித்திரம் என்கிறான். பரிவினால் கொண்டு வந்தது இல்லையா? குகன் மனதில் பெருகி ஓடுகிற அன்பின் அளவு எவ்வளவு என்று பார்த்தல்லவா அதை அனுகிரகம் பண்ண வேண்டும். சுற்றிலும் தபோவனர்கள், நாவாய் ஓட்டுகிற வேட்டுவன் தான். ஆனா அவன் மனசால புரிஞ்சுக்கிட்டான். என்ன, ரெண்டாவது தடவை பேசும்போது ராமர்கிட்ட சொன்னான், ராமா நீ இங்கேயே இருக்கலாம், நாங்களே ஒன்றும் எல்லாம் நல்லா கவனிச்சுக்குவோம், காட்டில் ஒன்றும் கவலை இல்லை, நீ சாப்பிட்றதுக்கு நல்லா தேனும் தினையும் இருக்குன்னா. அந்த ஒரு நிமிஷத்திலே புரிஞ்சுக்கிட்டான் அவன் ராமருக்கு உரியது எது என்று. இவ்வளவு அபூர்வமாக இந்த குகன் ஓடத்தோடு வந்து ராமபிரானை இந்த கங்கை ஆற்றை தாண்டி கொண்டு போய் அக்கறை சேர்க்கிற வேலையை செய்தவன் அந்த குகன். அவன் ராமபிரானிடத்தில் அத்தனை அன்புக்கும் ராமனுடைய கருணைக்கும் உடனடியாக பாத்திரமான அபூர்வமான சகோதரன். நாவாயோடு நாளை வா என்று ராமன் சொல்ல, ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் சீதா தேவியாரையும் கங்கையை தாண்டி அக்கறை சேர்க்கறதுக்காக ஓடத்தோடு வந்து அந்த ஓடத்துல ஏற்றி அக்கறை கொண்டு போய் சேர்த்தான். இந்த அக்கறையில கொண்டு போய் சேர்த்த பிறகு ராமனுடைய வரலாறு எல்லாம் பாருங்கள். ராமாயணத்திலேயே, ராமாயண கதையிலேயே ராமாயணத்தை யார் யார் சொன்னார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா அதுல பல பேர் வருவாங்க. அதுல குகனுக்கு இதுவரைக்கும் நடந்த ராமாயணத்தை சொன்னவன் யார்? லக்ஷ்மணன். இதுவரைக்கும் நடந்த கதையை தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டு காலம் அரசாட்சி பண்ணாரு, புத்திரகாமேஷ்டி பண்ணாரு, இந்த காட்டுக்கு வந்த கதை வரைக்கும் ராமாயணம் சொல்லுகிறான் யார்? லக்ஷ்மணன். ராமாயணத்தை கேட்டவன் குகன். என்ன கதை நடந்ததுன்னு கேட்க கேட்க அந்த ராமாயண கதையை இவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் லக்ஷ்மணன் குகனுக்கு சொல்ல, குகன் அப்படியே கண்ணீர் வடித்து கொண்டு நிற்கிறான். அந்த ஆற்றினுடைய அக்கறையில போய் அவர்களை சேர்த்து விட்டு அங்கதான் பர்ணசாலை சமைத்து அதுல ராமரும் சீதையும் உள்ள இருக்க வேண்டியது. வாசல்ல வில்லை ஊன்றிய கையோட லக்ஷ்மணன் காவல் காக்க வேண்டியது. ஒரு சகோதரனுக்கு எப்படி தொண்டு செய்திருக்கிறான் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சக்கரவர்த்தி திருமகன், அவனும் அரண்மனையில உலா வந்தவன் தான். காட்டுக்குள்ள வந்தவுடன் என்ன செய்தான் பாருங்கள், களிமண் செம்மண் கரிசல் மண் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியோட சேர்த்து குழைச்சு செக்கச்சவேன்னு இருக்குமா லக்ஷ்மணன் கை. இந்த மண்ணை பிசைஞ்ச உடனே பார்த்தா கையெல்லாம் களிமண்ணை பிசைஞ்சு கருப்பா இருக்கு. அதுக்கு மேல இந்த மூங்கில் கழிகளை எல்லாம் வெட்டி வச்சு கூரை எல்லாம் புல்லெல்லாம் கொண்டு வந்து நாணல் புல்லெல்லாம் பரப்பி அதுக்கு மேல இலை தலைகளை பரப்பி இந்த பர்ணசாலையை கட்டுறதுக்காக மூங்கில் களியை வெட்டிக்கிட்டு இந்த களிமண்ணை பிசைஞ்சிட்டு இருக்கானா. இந்த காட்சியை ராமர் பார்த்தார். செக்கச்சவேர்னு ரோஜாப்பு கை மாதிரி இருக்கும் லக்ஷ்மணனுக்கு. இந்த களிமண்ணை பிசைஞ்சு கருப்பா இருக்கிற கையை பார்த்தோன்னா ராமர் கண்ணீர் விடுறாராம். நீயும் சக்கரவர்த்தி திருமகன் தானே, இந்த கடமையெல்லாம் செய்யறதுக்கு எங்கடா நீ போய் படிச்ச? இந்த வீடு கட்டுற வேலையெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்னு ராமர் அழுதாரா. என்று கற்றனை நீ இது போய் என்றான், துன்று தாமரை கண்பனி சோர்கின்றான். நான் கம்பன் தாமரை கண்ணுல இருந்து முத்து முத்தா கண்ணீர் ஓடுதான். லக்ஷ்மணா இதெல்லாம் எங்கடா படிச்சேன்னா, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நெருக்கடி வரும்போது தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வருகிறது அல்லவா.
அந்த லக்ஷ்மணன் அமைத்து கொடுத்த பர்ணசாலைக்குள்ளதான் ராமரும் சீதை அவ்வளவு அழகான பர்ணசாலை வாசல்ல வில்லை ஒன்றிய கையோட இவனுடைய காவல். அப்பமா அந்த குகன் நினைச்சானா, நானே இந்த காட்டில் இருந்து இங்க இருக்கிற கரடி, புலி, சிங்கம், மிருகங்கள் எந்த தொல்லையும் கொடுக்காம காப்பாத்தி வேண்டிய தேனும் தினைமாவும் கொண்டு வந்து தந்து வேண்டிய பழங்கள்லாம் கொடுத்து உபசரிச்சு இங்கேயே நான் உனக்கு அடிமையாயிருந்து உன்னை காவல் செய்கிறேன்கிறான் குகன். ராமர் சொல்றார், அதெல்லாம் இல்லை, நீ ஆத்துக்கு இக்கரையில எங்களோட உட்கார்ந்துட்டா ஆத்துக்கு அக்கறையில் இருக்கிற சிங்கிபேரத்தில் இருக்கக்கூடிய நம் மக்கள் இருக்கிறார்களே அவர்களை யார் காப்பார்கள்? அங்குல கிளைகாவிற்கு என் தம்பி பரதன் இருக்கிறான். ஸ்ருங்கிபேரத்தில் இருக்கிற கிளையை காப்பாற்றுவதற்கு நீ இருக்க வேண்டாமா? அப்ப பரதன மாதிரி நீயும் எனக்கு ஒரு தம்பி, உன்னுடைய கலைஞரையும் சுற்றத்தையும் நீ அங்கிருந்து காத்துக்கொள் என்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இந்த குகனோட உதவியினால கங்கையை தாண்டி வந்து கங்கைக்கு அக்கறையிலே சித்திரக்கூடம் என்று சொல்லப்படுகிற அழகான பகுதியை தேடி அங்கதான் அவர்கள் நீண்ட நாள் வனவாசம் பண்ணுவதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கும் போது இங்கே பரதன் எப்படியாவது அண்ணனை அழைத்து கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணியே வைப்பேன் என்கிற சங்கல்பத்தோட எல்லாரும் புறப்படுங்கள் என்றான். எல்லாரும் புறப்படுங்கள். இந்த புறப்பட்டதுல யாரு? ராஜபிரதானிகள், வசிஷ்ட மகரிஷி, சுமந்திரர், இதுக்கு மேல தாய்மாரெல்லாம் வாங்கன்ட்டான். ஏன்னா கானகத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணி ராமரை அழைச்சிக்கிட்டு வந்தாலும் வர வேண்டியது இருக்கும். அதனால இதை பார்க்க வேண்டிய முக்கியமானவர்கள் எல்லாரும் என் கூட வாருங்கட்டான். ராஜபிரதானிகளோடும் படையோடும் தாய்மாரோடும் வசிஷ்டரோடும் பரதன் புறப்பட்டு போறான். எப்படி போனான் பாருங்கள். எங்க அண்ணா அந்த ராஜாபிஷேகத்துக்கு வேண்டி ஆடம்பரமான ஆடை அணிமணிகளை அணியாமல் மர உரிய தரிச்சுக்கிட்டு ஜடாமுடியோட கானகம் போயிருக்கிறான். எனக்கொன்றும் இந்த பட்டாடைகள் தேவையில்லை என்று சொல்லி பரதனும் மர உரிய தரிச்சுட்டான். தரித்து தலையில ஆலம்பால தடவி ஜடாமுடியா பண்ணிக்கிட்டு தான் பரதன் புறப்பட்டான். ஒரு தவக்கோலத்துல தான் பரதன் புறப்பட்டான். நேரா தாய்மாரையும் அழைத்து கொண்டு போகிறான். இதே மாதிரி காட்டை தாண்டி ஊர் எல்லையை தாண்டி நடந்து வந்து கானகத்தை கடந்து கங்கை ஆற்றோட கரை வந்தாச்சு. அந்த கங்கை கரையில படைகளோடு இருக்கிற ஆற்றை தாண்டி போகணுமானா ராமருக்கு உபகாரம் பண்ண மாதிரி இவனுக்கும் ஓடம் கிடைத்தால் தான் ஓடத்துல ஏறி அக்கறை போகணும். கங்கை ஆற்றினுடைய ஒரு கரையில் படைகளோடு இருக்கிறான் பரதன். தாய்மாரோடும் வசிஷ்டரோடும் ராஜபிரதானிகளோடும் படைகளோடும் கங்கையினுடைய கரையில ஓடத்துக்காக பரதன் காத்து கொண்டிருந்தான். இங்க கூட்டமா ஆத்துக்கு அக்கறையில இத்தனை பேரும் இருப்பதை ஆற்றின் அக்கறையில் இருக்கிற லக்ஷ்மணன் பார்த்தான். ஒரு மரத்து மேல ஏறி நின்று பார்த்தான். பார்த்தவன் உடனே நினைச்சான் பாருங்க, ராமரை இந்த காட்டுல நிம்மதியா இருக்க விடாம இந்த பரதன் இங்கேயும் படையை திரட்டி கொண்டு சண்டை போட வந்திருக்கிறான் என்று லக்ஷ்மணன் இருக்கிற கோபத்துல அவன் அப்படித்தானே சிந்திப்பான். ஏன் தெரியுமா? பரதன் லக்ஷ்மணன் இடத்துல ஒரு நாளும் பழுதா நடந்து கொண்டவன் இல்லை. அவன் உத்தமன் தான், தர்மிஷ்டன் தான். ஆனால் பரதன் மேல லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துச்சுன்னா, பரதனை ராமனுடைய சகோதரன்னு லக்ஷ்மணன் நினைச்சிருந்தான்னா கோபம் வந்திருக்காது. அவனுக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னா, பரதனை பார்க்கும் போதெல்லாம் இவன் கைகேயி மகன் அப்படின்னு நினைச்சான். ராம சோதரன் என்று பார்ப்பதை விட கைகேயி மகன் என்றே நினைக்க தலைப்பட்டான். அதனால வந்ததுதான் இவன் கோபம். படையோட வந்துட்டான்னு கோபத்துல மரத்து மேல ஏறி இருந்து பார்த்து அவன் குதிச்ச குதிக்கு ஒரு அளவு கிடையாது. மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தா என்ன செய்வன் தெரியுமா? இந்த பரதன் அவன் படைகளை எப்படி துவம்சம் பண்ணுவன் தெரியுமான்னு குதிக்கிறான் லக்ஷ்மணன். ராமர் பேசாம பார்த்துக்கிட்டே இருந்தார். அர்த்தம் இல்லாம இப்படிதான்டா நீ குதிப்ப, உனக்கு பரதனை பத்தி என்னடா தெரியும்? உன் வேலையே எதுலையாவது போய் முட்ட வேண்டியது, அப்புறமா வலிக்குன்னு சொல்ல வேண்டியது. உன்னால முடிஞ்ச வரைக்கும் குதின்னு பேசாம இருந்தார். இவன் கீழே இறங்கி என்ன செய்யறப்பா, இந்த பரதனை படையோட வந்திருக்கிறான். பேசாம அவன் குதிச்சு முடிஞ்சு அவன் ஆத்திரம் அடங்கினோன்னு ராமர் சொன்னார், இவ்வளவுதானா நீ பரதனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது? பரதனை நீ யாருன்னு நினைச்ச? நீ என்ன நினைக்கிற பரதனை? நீ நினைக்கிற மாதிரி பரதனை யாரும் நினைக்க கூடாதுடான்னார். நீ நினைக்கிற மாதிரி பரதனை யாரும் நினைக்க கூடாது. தர்மத்தின் தேவை செம்மையின் ஆணியை ராமர் சொல்றார். பரதனை தப்பா நினைக்காதடான்னு சொல்லலையா ராமர். ஏன்னா பரதன் தப்பு, இந்த ரெண்டு வார்த்தையும் பக்கம் பக்கம் வைக்க முடியாது. அதனால பரதனை தப்பா நினைக்காதடான்னு சொல்ல விருப்பம் இல்லையா ராமருக்கு. தர்மத்தின் தேவை செம்மையின் ஆணியை அன்னது நினைக்கல் ஆகுமோ என்றார். அன்னது
நீ நினைச்ச மாதிரி நினைக்க கூடாது பரதனை, பெரிய தவறு அது. என்ன நினைச்ச பரதனை? அவன் தர்மத்தின் தெய்வம், அவன் செம்மையின் ஆணி, தர்மத்தின் தேவை செம்மையின் ஆணியை அன்னது நினைக்கலாகுமோ. என்ன இந்த பரதன் தப்பு செய்வான் நினைக்காதடான்னு சொல்லக்கூட ராமனுக்கு வாய் வரலையாம். அதனாலதான் விமர்சன கர்த்தாக்கள் எழுதுனாங்க, பரதனை எழுதும் போது பரதாழ்வான் சில காலகட்டங்களில் பகவானை விடவும் உயர்ந்து தெரிகிறான் எழுதிட்டார். விமர்சனம் பண்ணினார்கள். ஏன்னா அவனுடைய தர்ம நாட்டம் அப்படிப்பட்டதாக இருந்தது, பரதனுடைய தர்ம நாட்டம். இவன் குதிச்சான், அப்பவும் கோபம் அடங்கல, இவன் கீழே நிற்கிறான். அந்த கங்கை கரையில பரதன் படையோடு வந்து நிற்கிறான், தாய்மாரோடு நிற்கிறான். குகனுடைய ஓடம் ஓடி வருகிறது கங்கை ஆற்றில். அந்த ஓடி வருகிற ஓடத்தில் இருக்கிற குகன் பார்த்தான், கரையில பார்த்தால் படையோடு பரதன் வந்திருக்கிறான் என்று லக்ஷ்மணனே பழுதான் நினைக்கும் போது குகன் நினைக்க மாட்டானா? குகன் நினைச்சான், காட்டுல நிம்மதியா இருக்கிற ராமரை இங்கே இருக்க விடாம இங்கேயும் படை தொடுத்து கொண்டு இந்த பரதன் வந்து விட்டானா என்று பரதனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு குகனும் கோபத்துல கத்துறான். அவன் சினத்தோடு ஆட்சி நிக்கரையை நோக்கி வருகிறான். என்ன செய்கிறேன் பாருன்னு அலறிட்டு வந்தான் குகன். தோழமைன்னு ஒரு சொல், அருமையான சொல் கம்பன் பயன்படுத்துறான், தோழமை. இப்ப எல்லாம் தோழன் தோழன்கிற சொல்ல பயன்படுத்துறோமே, கம்பன் அப்பவே பயன்படுத்தினான் தோழமைங்கிற வார்த்தை. தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோன்னா, என்னை பார்த்து என் தோல்ல கையை போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் மீன் நாத்தம் அடிக்குது, நாவாய் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கங்கையில, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் என் தோள் மேல கையை போட்டுக்கிட்டு நீ என்னோட நண்பன், நீ என்னோட சகோதரன்னு மார்போட என்னை அழைச்சுக்கிட்டாரே, நீ என்னோட தோழன்னு சொன்னாரே,